பாடசாலை மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்படுற உணவு திட்டத்துக்காக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அரிசி தொகையில் 50% அதிகமான அரிசி பூச்சி தாக்கத்துக்கு உள்ளாகியிருக்கு. மனித பாவனைக்கு அது உகந்தது கிடையாதுன்னு சொல்லி அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஒரு பரிசோதனையை நடத்தி உறுதி செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் ஏற்கனவே ஏராளமான பாடசாலைகளுக்கு அந்த அரிசி தொகை விநியோகிக்கப்பட்டிருக்கு. இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையான்றது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. சில பாடசாலைகள் இந்த அரிசியை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. விநியோகம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் உரிய தரத்தை கொண்ட அரிசியை மட்டும்தான் நாங்கள் விநியோகிக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி செயலகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த மாணவர்களுக்கான தேசிய போஷாக் உணவு திட்டம் இன்றைக்கு மாறியிருக்கு. என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போஷாக்கு குறைபாடு இருக்குன்ற விஷயம் கடந்த காலங்களில் சர்வதேச அமைப்புகள் நடத்தின ஆய்வுகள்ல இருந்து தெரிய வந்தது. இலங்கை அரசாங்கம் அந்த ஆய்வு சம்பந்தமான தரவுகளை நிராகரிச்சிருந்தாலும் கூட அது உண்மைதான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நெருக்கடியான சூழலுக்கு பிறகு போஷாக்கு பிரச்சனைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நேர சாப்பாடை பெற்றுக்கொள்ள முடியாம பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பாத சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. பசியோட மாணவர்கள் பாடசாலைகளுக்கு போன சம்பவங்கள் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தது. எப்படியான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அரசாங்கமும் அரசாங்கத்துக்கு சார்பான ஆதரவாளர்களும் கூட இது ஒரு தேர்தல் பிரசாரமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாலும் இந்த திட்டம் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த திட்டம் எப்படி முன்னெடுக்கப்படுது என்ற மிக முக்கியமான கேள்விதான் இங்கே இருக்கு. அரசாங்கம் இந்த திட்டத்துக்காக 16,600 மில்லியன் ரூபாவை நேரடியாக ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்க விவசாய திணைக்களமும் அதே மாதிரி உலக உணவு திட்டமும் இதுக்கான பங்களிப்புகளை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இலங்கையில் இருக்கிற 9 மாகாணங்கள்லையும் இருக்கிற அரச பாடசாலைகளுக்கு 9,134 அரச பாடசாலைகள்லையும் தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளில் படிக்கிற மாணவர்களுக்கு காலையில் 7:30 தொடக்கம் 8:30க்குள்ள சமைச்ச உணவு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த போஷாக் உணவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு. இதுக்காகத்தான் செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்தப்பட்டு சமைச்ச உணவு கொடுக்கப்படும் என்று சொல்லியும் இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. சில பாடசாலைகளில் 100க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்று வருவாங்களா இருந்தால் அந்த எல்லா மாணவர்களுக்கும் இந்த உணவு திட்டத்தின் கீழே சமைச்ச உணவு கொடுக்கப்படும் என்று சொல்லியும் இந்த உணவு திட்டத்தின்படி அரசாங்கத்தால் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. பின்தங்கிய கிராமங்களில் படிக்கிற பாடசாலைகளில் மாணவர்கள் பசியோடு இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாணவர் தலைமுறையை உருவாக்குறது என்றது. போஷாக்கான மாணவர்களை உருவாக்குறது. இந்த திட்டத்தில் எதை அரசாங்கம் எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் போஷாக்கு பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறது, மாணவர்கள் பாடசாலைகளுக்கு வருகை தராமல் இருக்கிறத குறைக்கிறது இல்லாட்டி தடுக்கிறது, கல்வி விருத்தியை மேம்படுத்துறது, நல்ல உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி சில முக்கியமான நோக்கங்களை அடைகிறது இதில் இலக்கு என்று சொல்லியும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழே அரசாங்கம் எதிர்பார்க்கிற அந்த இலக்குகளை அடைய முடியுமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பாலையும் இன்றைக்கு முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த சமைச்ச உணவுகளுக்காக பயன்படுத்தப்படுறது ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி தான் இதுக்காக பயன்படுத்தப்படுது. இதுக்காக கொண்டு வரப்பட்ட அரிசி தொகை வேங்குடையில் இருக்கிற உணவு ஆணையாளர் திணைக்களத்தில் களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் பெருந்தொகையான அரிசி அங்கே களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக சில நாட்களுக்கு முதல்ல 735 மெட்ரிக் டன் அரிசி சில பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தது. அடுத்தடுத்து கட்டம் கட்டமாக சில பாடசாலைகளுக்கு இந்த அரிசி ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கு. 9 மாகாணங்களையும் சேர்ந்த பாடசாலைகளுக்கு இதை விநியோகிக்கிறதுக்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 6 மாகாணங்களை சேர்ந்த பாடசாலைகளுக்கு இந்த அரிசி அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு சமைக்கப்பட்டு அந்த உணவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. அந்த அரிசியோட பொதிய பார்க்குற நேரத்தில் இது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிற அரிசி. 2022ஆம் ஆண்டு அதில் உற்பத்தி திகதி காலாவதி திகதியும் அதில் குறைக்கப்பட்டிருக்கு. 2024 இந்த வருஷம் மே மாதம்
காலாவதி திகதி என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மே மாதம் எத்தனையாம் திகதி என்றது எங்கேயுமே அதில் குறிப்பிடப்படலை. மே மாதம் 1ஆம் திகதியாகவும் இருக்கலாம், 30ஆம் திகதியாகவும் இருக்கலாம். அது எப்பன்றது யாருக்குமே தெரியாது. வடமாகாணம் உள்ளிட்ட சில மாகாணங்களை சேர்ந்த பாடசாலை சமூகம் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கும் அது மாதிரி பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் சில முறைப்பாடுகளை பதிவு செய்கிறாங்க. இந்த அரிசியோட தரம் சம்பந்தமா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் பாடசாலை சமூகத்தால சுட்டி காட்டப்படுது. அதாவது இலங்கைக்கு அரிசி கொண்டு வரப்படுது, அரச களஞ்சிய சாலையில களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுது. அரசாங்கம் அதை பரிசோதனைக்கு உட்படுத்தி முறையா இருக்கா, அது உரிய தரத்தில் இருக்கான்றத பரிசோதனை செஞ்சதுக்கு பிறகு விநியோகிக்கிறதுக்கு பதிலா பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டு அது சமைச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையான்றது தெரியாது. பாடசாலை சமூகம் ஒரு முறைப்பாடை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய அரச பகுப்பாய்வு திணைக்களம் இந்த அரிசி சம்பந்தமா 1000க்கும் அதிகமான மாதிரிகள் பயன்படுத்தப்பட்டு பரிசோதனை நடத்தப்படுது. அங்கு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 50% அதிகமான அரிசி பூச்சி தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கு. மனித பாவனைக்கு அது உகந்தது கிடையாது என்ற விஷயம் பகுப்பாய்வு திணைக்களத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்திட தலைவர் உபுல் ரோஹன 2 நாட்களுக்கு முதல்ல அறிவிக்கிறாரு. ஆனா அவர் மேல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அரசாங்கத்துக்கு சார்பான நபர்களால முன்வைக்கப்பட்டிருந்ததை தான் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே இலங்கை அரசாங்கம் நடத்தின அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் நடத்தின பகுப்பாய்விலேயே 50% அதிகமான அரசியல பூச்சி தாக்கம் இருக்குன்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம். இலங்கையில பாடசாலை மாணவர்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட அரசியல இந்த அளவுக்கு அரைவாசி அரசியல பூச்சி தாக்கம் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது நிரூபிக்கப்படுமா இருந்தால் இதை கொண்டு வந்த அதிகாரிகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை கூட உருவாகலாம். ஆனா அந்த விஷயத்தை சொன்ன முறைப்பாடை பதிவு செய்த பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின தலைவர் மேலதான் கடுமையான விமர்சனம் அரசாங்கத்துக்கு சார்பான சில தரப்பால முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. மாணவர்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ன்ற பெயர்ல இந்த அரிசி கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு உணவு சமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா மாணவர்கள் நோய் தாக்கத்துக்கு உள்ளாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் உபுல் ரோஹன 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இது மட்டும் கிடையாது, மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான மேல் மாகாண பாடசாலைகளுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் இந்த அரிசியை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த களஞ்சிய சாலைகளுக்கு சில நாட்களுக்கு முதல்ல போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அந்த அரசு அதிகாரிகள் பாடசாலை அதிகாரிகள் அங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி தொகையை பெற்றுக்கொள்ளாம உடனடியாவே திரும்பி போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இதுக்கான காரணம் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான கல்வி அமைச்சிட பதில் செயலாளர் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு உத்தரவு. அந்த உத்தரவின்படி இந்த அரிசி தரமற்றதுன்றது தெரிய வருது. பாடசாலை அதிகாரிகள் அந்த அரிசியை பெற்றுக்கொள்ளாம மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் பெற்றுக்கொள்ளாம திரும்பி போறாங்க. அதே நேரம் இது சம்பந்தமான ஒரு கடிதம் கூட ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. கம்பஹா பிரதேச பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் இந்திராணி மல்வண்ண ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க. இந்த கடிதத்துல ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 2024 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அரச பகுப்பாய்வு திணைக்களம் இந்த அரிசி சம்பந்தமா பகுப்பாய்வு நடத்தி இருக்கு. அதுல பூச்சி தாக்கம் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா இந்த கடிதத்திலையும் தெளிவா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த கடிதத்துக்கு அமையதான் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் தங்கட பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி தொகையை ஏற்றுக்கொள்ளாம அங்கிருந்து உடனடியாவே திரும்பி போயிருந்தாங்க. ஆனா ஏற்கனவே 6 மாகாணங்களுக்கு இதுவரைக்கும் இந்த அரிசி தொகை அனுப்பப்பட்டிருக்கு. வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்குன்ற விஷயம் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்ற 5 மாகாணங்களும் எதுன்றது இதுவரைக்கும் தெரியாது. அது ஊடகங்கள் அது சம்பந்தமான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகல. எப்படி பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி செயலகம் இதை சமாளிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வரதை தான் பார்க்க முடியுது. கம்பஹா சுகாதார சபைகள் பணிப்பாளரால இது சம்பந்தமா ஆராய்றதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்ததா ஜனாதிபதி செயலகத்திட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி அந்த குழு ஆராய்ஞ்சி இது மனித பாவனைக்கு உகந்தது என்று சொல்லப்பட்ட அரிசி தொகை மட்டும் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா ஜனாதிபதி செயலகத்தால சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா கொண்டு வரப்பட்ட அரிசி தொகையில பாவனைக்கு உதவாத பொருத்தமில்லாத அரிசி தொகையும் இருந்ததுன்றத ஜனாதிபதி செயலகம் கூட ஏற்றுக்கொள்ளது. அந்த தொகையில பாவனைக்கு உகந்ததா கருதப்பட்ட அரிசி தொகை மட்டும்தான் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா இந்த
ஜனாதிபதி செயலகத்திட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அரச பகுப்பாய்வு திணைக்களம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திட அறிக்கைகளுக்கு அமையதான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் ஜனாதிபதி செயலகத்தால சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை ஜனாதிபதி செயலகம் இந்த மாதிரி கையாள்றது உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு விஷயம். ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் சொல்ற விஷயங்களை பாருங்க. ஏற்கனவே இது பாவனைக்கு உகந்ததுன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரிசி தொகை கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படணும். பொது சுகாதார பரிசோதகர்கள் இதுக்காக ஒரு குழுவை நியமிச்சு அந்த அரிசியை திரும்பவும் பரிசோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லியும் ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கம் ஒரு பரிசோதனையை நடத்தி அது பாவனைக்கு உகந்ததுன்றது உறுதி செய்யப்படுமா இருந்தா திரும்பவும் எதுக்காக மீள் பரிசோதனை நடத்தப்படணும் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி கூட இங்கே ஏற்படுது. இது மத்திய களஞ்சிய சாலையிலிருந்து கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டதுக்கு முதல்ல மாகாண கல்வி திணைக்களத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளும் மாகாண பொது சுகாதார பரிசோதகர்களும் சேர்ந்து இது சம்பந்தமா ஆராய்ச்சி பொருத்தமான முடிவுகள் எடுக்க முடியும் என்ற விஷயம் கூட ஜனாதிபதி செயலகத்திட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த அரிசியை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி செயலகத்தால சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொதியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் காலாவதி திகதி 2024 மே மாதம் என்றது எந்த திகதியும் குறிப்பிடப்படல. ஜனாதிபதி செயலகத்திட அறிக்கையின்படி மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரிசி இலங்கைக்கு கொண்டு வரப்படும் போது உரிய தரத்தில் இருந்ததா இல்லாட்டி கொண்டு வரப்படுறதுக்கு முதல்லையே இது பாவனைக்கு உதவாத அரிசியா இருந்ததா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் போன டிசம்பர் மாதம் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு காலமா இது ஏன் விநியோகிக்கப்படாமல் இருந்தது? களஞ்சியப்படுத்தல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்ததா? இவ்வளவு காலம் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது தான் இதோட தரம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணமா என்ற பல கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கான விட யார்கிட்டையுமே கிடையாது. 50% அதிகமான அரிசியில பூச்சி தாக்கம் இருந்தது. மனித பாவனைக்கு அது உதவாது என்ற விஷயம் பகுப்பாய்வு திணைக்களம் நடத்தின பரிசோதனையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஜனாதிபதி செயலகம் சொல்ற பதில் வேடிக்கையானது. பாவனைக்கு உகந்த அரிசியை மட்டும் நாங்க தெரிவு செஞ்சு பாடசாலைகளுக்கு விநியோகிச்சிருக்கிறோம்ன்றத ஜனாதிபதி செயலகம் இப்ப அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வேற எங்கேயுமே நடக்காது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். ஜனாதிபதி செயலகம் சொல்ற மாதிரி பாவனைக்கு உகந்த அரிசி மட்டும் தெரிவு செய்யப்பட்டு பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்குமா இருந்தா பாடசாலை மாணவர்களுக்கு இந்த அரிசியை பயன்படுத்தி சமைச்ச உணவு கொடுக்கறதுக்கு முதல்ல பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமைச்ச உணவு கொடுக்கப்படுது. இந்த அரிசியை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமைச்ச உணவு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாரான்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.